ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்ருதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்தோத்தவ்யத்வம் திசதி பவதி தேஹிபிஸ்தூயமானா தாமேவ த்வாமணிதரகதி ஸ்தோதுமா சம்சமானஹ சித்தாரம்ப சகல புவன ஸ்லாಘனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயதே கஸ்ய ந ஸ்யாத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 3வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் தேசிகாச்சாரியர், வேதாந்த ஆச்சாரியனாக இருக்கும் தேசிகாச்சாரியன், அவர் இந்த மகாலட்சுமியை பற்றி என்ன சொல்றா, மகாலட்சுமியை பற்றி புகழ்ந்து இந்த இடத்துல சொல்றா, எப்படி அவர் வழிபடுறா என்றால், இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு முன்பு போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது மகாலட்சுமியின் கருணை எங்கனம் இருக்கிறது. அதே மகாலட்சுமி எங்கே வசிக்கிறாள், எங்கெல்லாம் வசிக்கிறாள் என்றால், ஒரு தாமரை பொய்கையில் வசிக்கிறாள், அப்புறம் அந்த விஷ்ணுவின் மார்பில் வக்ஷஸ்தலத்தில் வசிக்கிறாள் என்றும் சொன்னேன். 3வதாக நான் சொன்ன விஷயம் என்ன என்றால், அனைவருக்குள்ளும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தராத்மாவாக நம்மளோட ஆத்மாவை ஒரு குழந்தையாக வைத்துக்கொண்டால் அப்பேற்பட்ட ஆத்மாவாகிய குழந்தையை பாலிக்கும் தாயாக இருப்பவள் மகாலட்சுமி என்றும் சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமி நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்குபவளாகவும் இருக்கிறாள் என்று உணர வேண்டும். இப்பேற்பட்ட மகாலட்சுமி நமக்குள்ளே இருக்கிறாள் என்றால் இயல்பாகவே அந்த மகாலட்சுமியை போற்றக்கூடிய குணம் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். அதை தான் அழகாக இந்த ஸ்லோகத்திலும் சொல்றார். ஸ்தோத்தவ்யத்வம் திசதி பவதி தேஹிபி ஸ்தூயமானா தாமேவத்வாம் அணிதரகதி ஸ்தோத்துமா சம்சமானஹ. அதாவது போன ஸ்லோகத்தை முடிக்கும் போது தேசிகன் இப்படி எல்லையற்ற குணங்களுடைய, எல்லையற்ற கருணையுடைய, எல்லையற்ற புகழுடைய மகாலட்சுமி, அப்பேற்பட்ட மகாலட்சுமியின் புகழுக்கு எல்லையே இல்லை என்றால் அப்பேற்பட்ட மகாலட்சுமியின் புகழை ஏழை எளியவனாக இருக்கும் நான் எப்படி பாட முடியும், இப்பேற்பட்ட ஒரு ஏழை அந்த மகாலட்சுமியை எப்படி புகழ முடியும் என்று வருந்தினாராம். அதை ஒரு பணிவோடு வேண்டிக் கொண்டாராம் மகாலட்சுமியை. இப்படி இந்த பணிவோடையே இந்த 3வது ஸ்லோகத்தையும் துவங்குறார். அப்போ அவர் சொல்ற விஷயம் என்னென்றால், இந்த மகாலட்சுமியை துதிப்பது, மகாலட்சுமியை வணங்குவது, மகாலட்சுமியை போற்றுவது அனைவரின் கடமையாகவும் இருக்க வேண்டும். என்றால் ஒரு தாய் இருக்கிறாள், தாய் தன்னோட குழந்தையை ஈன்ற விட்ட உடனேயே அந்த குழந்தை சரி அந்த குழந்தையை பெத்தாச்சு, இதை தூக்கி போட்டுடலாம் என்று யாரும் போடுறதில்லை. அந்த குழந்தை பிறந்த கணமிலிருந்து அந்த தாய் மறிக்கிற வரைக்கும், அந்த தாயின் உயிர் பிரிய வரைக்கும் அந்த குழந்தையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பாளாம் ஒரு தாய். அப்பேற்பட்ட ஒரு கருணையே வடிவமான தாயாக இருக்கும் மனிதர்களாக இருக்கும் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அப்படி ஜீவராசிகளின் தாயாக இருக்கும் அந்த ஒரு தாய்க்கே அவ்வளவு ஒரு கருணை இருக்கின்றால் அனைத்து ஜீவராசிகளும் படைத்தவளாக இருப்பவள் மகாலட்சுமியாக இருக்காள். அனைத்து உயிரினங்களுக்கும் தாயாக இருப்பவள் மகாலட்சுமி. அப்படி என்றால் நாம் எல்லாருமே தாயாருக்கு மகாலட்சுமிக்கு குழந்தைகளாக இருக்கும். நாம் அந்த மகாலட்சுமியை போற்றுவதையே நம்மளோட கடமையாக கொள்ள வேண்டும். இது யாராக இருந்தாலும் சரி, மகாலட்சுமியை போற்றினோம் என்றால், மகாலட்சுமியை வணங்கினோம் என்றால், மகாலட்சுமியின் புகழை உறக்க நம்ம சொன்னோம் என்றால் நிச்சயமாக அந்த மகாலட்சுமியின் கருணை நமக்கு வரும் என்று இந்த இடத்தில் சொல்றார் நம்மளோட தேசிகன். ஸ்தோத்தவ்யத்வம் திசதி பவதி தேஹிபி ஸ்தூயமானா தாமேவத்வாம் அணிதரகதி ஸ்தோத்துமா சம்சமானஹ சித்தாரம்ப சகல புவன ஸ்லாಘனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணையோ ஸ்ரேயதே கஸ்ய ந ஸ்யாத் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இப்பேற்பட்ட மகாலட்சுமியை புகழ்வது, மகாலட்சுமியின் புகழை பாடுவது நம்மளோட கடமையாகவும் இருக்க வேண்டும். அப்படி மகாலட்சுமியின் புகழை பாடும் நபர்களுடைய அந்த அவளோட நிலைமையை, இப்போ நான் இருக்கிறேன், நான் மகாலட்சுமியை புகழின் பாடுகிறேன் என்றால் எனக்கு தேவையான எல்லா கடமைகளும், எனக்கு பெண்டிங் இருக்கிற எல்லா விஷயங்களுமே அந்த மகாலட்சுமியை பார்த்து கொள்வார். இதை தான் பாரத்தை தூக்கி கடவுள் மேலே போட்டுட்டு வேலையை பார் என்று எல்லாமே சொல்வார். அதே மாதிரி தான் நம்ம மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி நம் தாயாக இருக்கும் மகாலட்சுமியிடம் இறக்கி வைத்துட்டோம் என்றால், ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி சமாதானம் சொல்வாளோ, எப்படி அந்த ஆறுதல் படுத்துவாளோ, அது போலவே மகாலட்சுமி பல மடங்கு நம்மளை ஆறுதல் படுத்தி பேரானந்தத்தை நமக்கு அளிப்பாள் என்றும் சொல்லி, அப்பேற்பட்ட மகாலட்சுமியின் திருவடியை, அந்த மகாலட்சுமியின் அந்த திருப்பாதங்களை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம்.
இந்த குரு கிட்ட இந்த சிஷ்யன் ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறாராம், நிச்சயமாக குரு தட்சிணை கொடுத்தே ஆக வேண்டும், நீங்க எனக்கு 16 கலைகள் கொடுத்திருக்கேன், இந்த 16 கலைகளை கற்றுக் கொடுத்த குருவான உங்களுக்கு நான் ஏதாவது குரு தட்சிணை செலுத்த வேண்டும் என்று இந்த சிஷ்யன் சொல்றாராம் குருவை பார்த்து. அப்போ அந்த குரு ரொம்ப வற்புறுத்ததுனால, சரி நீ என்கிட்ட இருந்து 16 கலைகள் கற்றுக்கொண்டாய், அதில் ஒவ்வொரு கலையை நான் கற்றுக் கொடுத்திருக்கும் எனக்கு 1,00,000 தங்க காசுகள், ஆக மொத்தத்தில் 16 கலைகளுக்கு 16 பொற்காசுகள் தங்க காசுகள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறாராம் அந்த குரு. இப்படி கேட்ட உடனே இந்த ஒரு மாணவன், இந்த ஒரு சிஷ்யன் உடனே கிளம்புறானாம் அந்த குருகுலத்திலேருந்து அந்த 16 லட்சம் பொற்காசுகளை எடுத்துட்டு வரத்துக்கு. இதுவே அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தா, குரு சொல்றார் என்பதற்காக 16 பொற்காசுகள் எங்கேருந்தும் கிடைக்காது என்று அவர் அங்கே சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த சிஷ்யன் குருவை மதிப்பவராக, குரு மீது பக்தி உடையவராக, குரு பக்தி உடையவராக இருந்ததால் அந்த 16 லட்சம் பொற்காசுகளையும் எப்படியார் பெற வேண்டும் என்று அந்த ராஜ்யத்தின் அரசனிடம் செல்கிறாராம். தன்னுடைய நிலைமையை அந்த அரசனிடம் சொல்றாராம் இந்த ஒரு சிஷ்யன். இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அந்த ராஜா ஒரு பதில் அளிக்கிறாராம். இப்போ அந்த ராஜா கொடுத்த பதில் என்ன? இந்த ஒரு சிஷ்யனுக்கு அந்த 16 லட்சம் பொற்காசுகள் கிடைத்ததா, அதை கொண்டு போய் தட்சணையாக தன்னோட குருக்கு தந்தாரா? இந்த கதையில மேலும் என்னென்ன நடக்கிறது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.